Good morning, students. 8th standard science English medium, unit number 11, page number 118. Unit number 11, page number 118. Carbon dioxide, unit number 11.3. 11.3 கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்துக்குமே நம்ம சிம்பிளாக கேட்டால் சொல்லணும்னா நம்ம உள்ளே சுவாசிக்கிறது ஆக்சிஜன், வெளியே விடுறது கார்பன் டை ஆக்சைடு. உள்ளே சுவாசிக்கிறது ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஹார்ம்ஃபுல், அது ரொம்ப டேஞ்சரானது, தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட் உள்ளே இழுத்துக்கிடுது. உள்ளே இழுத்துட்டு வெளியே என்ன செய்யுது, ஆக்சிஜனாக வெளியே அனுப்புது. இட் எவால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எமிட்ஸ் ஆக்சிஜன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதாவது கார்பன் டை ஆக்சைடுனால் ஒன்றும் செய்யாது அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேஸ் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு. நம்ம மட்டும்தான் வெளியே அனுப்புகிறோம் இல்லை, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து நம்ம பைக்லேருந்து வெளியாகக்கூடிய எமிட் ஆகக்கூடிய புகையினால் இது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ கார்பன் டை ஆக்சைடுனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, one carbon and 2 oxygen atoms are bonded together. அதாவது ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் 2 பாண்டட், இந்த 2 எலிமெண்ட்ஸ் இது வந்து என்னென்னா சேர்ந்து ஒரு காம்பவுண்ட்ஸாக என்னவா உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா CO2 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டாக என்ன செய்யுது, உருவாகுது. இது மோஸ்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் தான் இது அதிகமாக இருக்குது. ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்கும். இது இங்கேருந்து பூமியிலேருந்து நம்ம CO2 வெளியே one carbon and 2 oxygen atoms bonded. அடுத்து அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் வந்து கீழேருந்து மேலே போகுது. கார்பன் கீழேருந்து மேலே அட்மாஸ்பியரில் இருக்குது. திருப்பி அது வந்து என்னென்னா டியூ டு சோலார் எனர்ஜினால் இட் வில் பி ரிட்டர்ன் பேக் டு த எர்த் ஃபார் டெம்பரேச்சர் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அந்த டெம்பரேச்சர் இருக்கணும், ஒரு வேல்யூபிள் டெம்பரேச்சர் இருக்கவங்க ரிட்டர்ன் பேக் என்ன செய்யுது, வருது. அதுவே அளவுக்கு அதிகமாக when carbon dioxide accumulates more in the atmosphere it produce harmful effects. அளவுக்கு அதிகமாக அந்த அட்மாஸ்பியரில் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் பட்சத்தில் it will be affect more harmful effects. It will affect more ஃபார்முலா வந்து CO2. கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா வந்து CO2. ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன், ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன். அடுத்து அக்வரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எப்படி பரவுது அப்படின்னு பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் ஏரில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.03%. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.03. ஒவ்வொன்று ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் ஏரில் கலந்துருக்கும். கார்பன் டை ஆக்சைடு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னா 0.03%. அதாவது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அந்த ரெஸ்பிரேஷன் டியூ டு அந்த ரெஸ்பிரேஷன் டைமில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இட் வில் பி ஷோன். கார்பன் டை ஆக்சைடு எப்போ தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேஷன் நொதித்தல் டைமில் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அடுத்து மெயினாக வந்து பூமியில், அதாவது எர்த்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வால்கனோஸ் மேக்மா கார்பன் டை ஆக்சைடு மேக்மா அப்படிங்கிற இது மூலமாக என்ன செய்யுது, இட் வில் பி எவால்வ்டு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மக்கும்போது ஏதோ ஒரு அனிமல்ஸ் இறந்து மக்கும்போதோ அதில் உருவாகக்கூடிய ஆயில்ஸ்னாலேயோ இல்லை கேஸஸ்னாலேயோ அந்த அந்நேரமும் கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. அதுமாரி முக்கியமாக நம்மளோட மனித செயல்பாடு, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளியே வர்றது, பைக்கு தீயை எரித்து போடுறது, இந்த ரீசன்ஸ்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எவால்வ் ஆகுது. அது டெம்பரேச்சர், ஆக்சுவல் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்து மனிதனால் உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுனால இட் வில் பி இன்க்ரீசஸ், அதிகமாக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. மனிதனால் உருவாகக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடுனால இட் வில் பி இன்க்ரீசஸ். ஆக்சுவலாக நார்மலாக இருக்கணும், இங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு மேலே போய் சோலார் எனர்ஜினால் ரிட்டர்ன் பண்ணி ஒரு ஈக்குவல் கண்டிஷனில் அந்த டெம்பரேச்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆகி போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த ஹியூமன் மேன்மேடு எஃபெக்ட் த கார்பன் டை ஆக்சைடு வில் பி இன்க்ரீசஸ். பைக்கு தீ எரிக்கிறது, ஃபேக்ட்ரிஸு, இந்த மாதிரி நிறைய ரீசன்னால் த கார்பன் டை ஆக்சைடு வில் பி இன்க்ரீசஸ், கூடுது, அதிகப்படுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து என்ன ஆயிடுது, இட் வில் பி இன்க்ரீசஸ் மோர். இப்போ நம்ம பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடோட வேல்யூ பெர்சன்டேஜ் எவ்வளோனா 0.03% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வர வர இந்த கார்பன் டை ஆக்சைடோட வேல்யூ வந்து என்ன செஞ்சிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு சின்ன பாத்திரம் தான் இருக்குது, பாத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி ஊற்ற முடியும்னு இருக்கும். இல்லை ஒரு பலூன் தான் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பலூன் தான் இருக்குது, காற்று நம்ம அடைச்சிக்கிட்டே இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட அளவு தான், அதுக்கு மேலே போகும்போது என்ன செஞ்சிடும், வெடிச்சிடும். அதுக்கு மேலே என்ன செஞ்சிடும், வெடிச்சிடும். அதே மாதிரி தான் இயற்கையாக இந்த சோலார் எனர்ஜி போய் சோலார் எனர்ஜிலேருந்து கீழே வந்து அந்த அட்மாஸ்பியரில் ஒரு ஸ்டேபிளாக அப்படியே டெம்பரேச்சரை கொடுத்துட்டு பிளான்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நார்மல் கண்டிஷனை தாண்டி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உருவாக்கப்படுறதுனால அது இம்பேலன்ஸ்ட் ஆகிட்டு, பேலன்ஸ்ட் ஆகாமல் இம்பேலன்ஸ்ட் ஆகுது. அதனால் ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு இப்போவே பார்த்தா தெரியும், மழை காலம் ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது, என்ன ஏதோ சம் இம்பேலன்ஸ். நேச்சர் கூட நம்ம இம்பேலன்ஸ்டாக இருக்கோம். நேச்சர் கூட சரியாக கடவுள் வகுத்து வைத்தது போல் இல்லாமல் இம்பேலன்ஸ்டாக நம்ம இருக்கிறதுனால எல்லாமே அட்மாஸ்பியர் எல்லாமே இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்ய நடக்க மாட்டேங்குது. அந்த டைமில் நடக்கக்கூடிய பரிமாற்றங்கள் எதுவுமே என்ன செய்ய நடக்க மாட்டேங்கி. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்ய மாட்டேங்கி, ஹீட்டு அதிகமாக, டெம்பரேச்சர் அதிகமாக, ஹீட்டுன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படுது. நம்மளுக்கே தெரியும், இப்போ வெளியே நடமாட முடியல, அந்தளவுக்கு ஹீட் இருக்குது. இது மழை காலம், எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சு செழிப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் வெயிலுக்கு தாங்க முடியல அந்தளவுக்கு. திடீர்னு நைட்டு பார்த்தா குளிருது. ஸோ இம்பேலன்ஸ்டு நேச்சர் ஆகிட்டுப்போம், பேலன்ஸ்டு நேச்சர் கிடையாது, இம்பேலன்ஸ்டு நேச்சர் அந்த மாதிரி ஆகிட்டு. அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கார்பன் டை ஆக்சைடு அதே தான், ஓடர்லெஸ், கலர்லெஸ், மனம் இருக்காது, நிறமும் இருக்காது. அது கம்பஷனுக்கு இட் வில் நாட் பி சூட்டபிள். அது எரிகிறதுக்கு இது வந்து என்ன செய்யாது, இட் வில் நாட் ஹெல்ப், எரிவதற்கு இது ஹெல்ப் பண்ணாது. அதுமாரி இது அசிடிக் இன் நேச்சர், அசிடிக் ப்ராசஸ் உள்ளது.
அதுமாதிரி கிவ் மோர் ப்ரெஷர் இட் வில் பி லிக்யூடு. அதேமாதிரி சேம் டைம் சாலிடாகவும் மாற்றலாம், லிக்விடாகவும் மாற்றலாம், சாலிடாகவும் மாற்றலாம். அந்த டைமில் இது வந்து என்னென்னா உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. CO2 சில முக்கியமான இந்த என்ன சொல்கிறது உறுப்புக்கள் பரிமாற்றங்களுக்கு இது பயன்படுத்தப்படுது. உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க, ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிகமாக கிடைக்காது, சில இடத்துல தான் கிடைக்கும் அந்த ட்ரை ஐஸு. உருகாது, 8 hours கிட்ட வரைக்கும் என்ன செய்யாது, இட் வில் பி உருகாது. சும்மா சாதாரணமாக கையில் வச்சுருந்தா கூட உருகாத்தன்மை, அதாவது 2 hours அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா CO2. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோன்னா கம்பஷன் ஏற்கனவே தெரியாது, தானாக எரியாது. அதுமாரி என்ன செய்யாது, இட் வில் நாட் சப்போர்ட் ஃபார் கம்பஷன். அடுத்தது மெட்டல்ஸ் கூட இட் வில் பி ரியாக்டட். மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது இட் ப்ரொடியூஸ் கார்பனைட்ஸ், அதாவது ஆக்சைடையும் கார்பனையும் தரும். ஆக்சைடையும் கார்பன் ஆக்சைடு அண்ட் இட் கிவ்ஸ் கார்பன் ஆக்சைடு and also it gives carbon. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வந்து என்ன பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட்டையும் சால்ட்டையும் கொடுக்கும். அதேமாரி கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் லைம் வாட்டர், சுண்ணாம்பு நீர் கூட ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் மட்டும் என்னது, கால்சியம் கார்பனேட் அதாவது கரைசல் பால் மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கலாம் பால் மாதிரியே என்ன செய்யும், கலர் மாறிவிடும். அடுத்து இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். சம் டெய்லி யூசஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், காற்று ஏற்றப்பட்ட குளிர்பானம் இல்லைன்னா மென்பானங்கள், அதாவது சோடா இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த CO2 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சோடா இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு. அடுத்தது வந்து யூஸ்டு இன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தெரியும் நமக்கு. அதுலேயும் ஃபுல்லாகவே கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்வாய், சோடியம் கார்பனேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த CO2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ட்ரை ஐஸ், குளிர் ரெஃப்ரிஜிரேட்டரில் குளிர் சாதனம் இதுக்கு வந்து இந்த CO2 கேஸ் ரொம்ப இருக்குது, பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு, தானியம், பழங்கள் இதை வந்து பதப்படுத்துறதுக்கு இந்த CO2 கேஸ் மூலமாக ரெஃப்ரிஜிரேட்டிங் கண்டிஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த CO2 கேஸ் ரொம்ப என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுது. அடுத்தது யூரியா, உரங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும், உரங்களுக்கு அமோனியா கூட சேர்த்து இது என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுகிறது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2 வந்து இந்த இதில் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் கூலிங் ஏஜெண்ட்டாக இருக்குது, லைஃப் ஜாக்கெட்ஸில், சோடா தயாரிக்கிறதுக்கு, சோடா பாப் ட்ரிங்க்ஸு இதுக்கெலாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. CO2 கேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக என்ன செய்யுது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங். கொஞ்சம் இதை வாசித்துக்கிடுங்க, அடுத்த கிளாஸில் இந்த யூனிட்டை முடிச்சிடலாம். கொஞ்சம் வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயம். அதனால் எதுவும் டவுட்னால் நீ என்ன செஞ்சுக்கோ, ஃபோன் பண்ணி என்ன செஞ்சுக்கிடலாம், கேட்டுக்கிடலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கால் கேட்டுக்கிடலாம், கால் பண்ணி என்ன செஞ்சிடலாம், கேட்டுக்கிடலாம். தேங்க்யூ.